Hello students, welcome to NiviMax. இன்னைக்கு வந்து நம்ம exercise 1.2ல fourth question பார்க்க போறோம். Question என்னன்னா, let P be the set of all triangles in a plane. அதாவது P வந்து என்ன சொல்லிருக்காங்க? Set of triangles. So set of triangles வந்து நம்ம P அப்படின்னு எடுத்துக்கலாம். And R be a relation defined on P. R வந்து ஒரு relation. இதுக்கு வந்து என்ன condition சொல்லிருக்காங்க? A is related to B if A is similar to B. So relation வந்து உங்களுக்கு எப்படி define பண்ணிருக்காங்கன்னா A is related to B if A is similar to B. Prove that R is an equivalence relation. அதாவது இந்த ரிலேஷன் R வந்து ஒரு ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். ஈக்குவலன்ஸ் ரிலேஷன்னா அந்த ரிலேஷன் வந்து ரிஃப்ளெக்ஸிவாகவும் இருக்கணும், சிமெட்ரிக்காகவும் இருக்கணும், அதே மாதிரி டிரான்சிட்டிவாகவும் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அந்த ரிலேஷன் வந்து ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ரிஃப்ளெக்ஸுக்கு வந்து பார்க்கலாம். ஸோ இதில் ஏன்றது ஒரு ட்ரையாங்கிள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ரிஃப்ளெக்ஸிவ்னா உங்களுக்கு என்ன வரணும்? ஏ இஸ் ரிலேட்டட் டு ஏ அப்படின்னு வரணும். இப்போ ஏ இஸ் ரிலேட்டட் டு ஏனா அது என்ன சொல்லுது? ஏ இஸ் similar to A. ஸோ இது வந்து ட்ரூவான்னு பார்க்கணும். ஆமாம், ட்ரூ தான். ஏன்னா ஒரு ட்ரையாங்கிள் வந்து அதோட கம்பேர் பண்ணும்போது அது சேம் தான். ஸோ சிமிலர் தான். அப்போது A similar to A. ஸோ இது வந்து ட்ரூ. அப்போ என்ன சொல்லலாம்? இந்த ரிலேஷன் வந்து ரிஃப்ளெக்ஸிவ் அப்படின்னு சொல்லலாம். therefore it is reflexive. அதாவது இந்த ரிலேஷன் வந்து ரிஃப்ளெக்ஸிவ். அடுத்து இந்த ரிலேஷன் வந்து சிமெட்ரிக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணலாம். இப்போது நம்ம இன்னொன்று ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம், B. இப்போது ஏன்னு ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது, அதேமாதிரி பின்னு ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. சிமெட்ரிக்னா உங்களுக்கு எப்படி இருக்கணும்னா ஏ இஸ் ரிலேட்டட் டு பினா அப்போது பியும் ரிலேட்டட் டு ஏ, அதாவது அதோட ரிவர்ஸ். ஸோ இது வந்து ட்ரூவாக இருந்தால் தான் இந்த ரிலேஷன் வந்து சிமெட்ரிக் அப்படின்னு சொல்லலாம். ஏ இஸ் ரிலேட்டட் டு பின்னா என்ன அர்த்தம்? ஏ இஸ் சிமிலர் டு பி. பி இஸ் ரிலேட்டட் டு ஏன்னா என்ன அர்த்தம்? பி இஸ் சிமிலர் டு ஏ. ஸோ இது வந்து ட்ரூவான்னு பார்க்கணும். இப்போ ஏ வந்து பி கூட சிமிலராக இருக்குன்னா அப்போ பியும் ஏ கூட சிமிலர் தான். ஸோ சேம் தான். அப்போ ஏ இஸ் ரிலேட்டட் டு பினா பி இஸ் ரிலேட்டட் டு ஏ. ஸோ இது வந்து ட்ரூ தான். அப்போ என்ன சொல்லலாம்? therefore the relation R is symmetric. therefore the relation R is symmetric. அடுத்து இந்த ரிலேஷன் வந்து டிரான்சிட்டிவாக இல்லையா அப்படின்னு செக் பண்ணலாம். ஸோ டிரான்சிட்டிவ்க்கான கண்டிஷன் என்ன? இப்போ A is related to B, அதே மாதிரி B is related to Cனா அப்போது A is related to C. ஸோ இது வந்து ட்ரூவாக இருந்தால் தான் இந்த ரிலேஷன் வந்து டிரான்சிட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். இப்போது Cன்னு இன்னொன்று ஒரு ட்ரையாங்கிளும் எடுத்துக்கலாம். இப்போ A is related to Bனா என்ன அர்த்தம்? A is similar to B. அதேமாரி B is related to Cனா என்ன அர்த்தம்? B is similar to C. A is related to Cனா என்ன அர்த்தம்? A is similar to C. ஸோ இது வந்து ட்ரூவான்னு பார்க்கணும். சப்போஸ் A ட்ரையாங்கிளும் B ட்ரையாங்கிளும் சிமிலர்னா இது ஒரு கண்டிஷன். அதேமாதிரி இப்போ B ட்ரையாங்கிளும் C ட்ரையாங்கிளும் சிமிலர் அப்படின்னா அப்போ A ட்ரையாங்கிளும் C ட்ரையாங்கிளும் சிமிலர் தான். ஸோ இது வந்து சேம் தான். ஸோ அப்போ ட்ரூ. அப்போது A is related to C. ஸோ இது வந்து ட்ரூவாக இருக்குது. அப்போ என்ன சொல்லலாம்? இந்த ரிலேஷன் வந்து டிரான்சிட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். therefore the relation R is transitive. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரிலேஷன் வந்து ரிஃப்ளெக்ஸிவாகவும் இருக்குது, சிமெட்ரிக்காகவும் இருக்குது, அதே மாதிரி டிரான்சிட்டிவ். ஸோ மூணுமே வந்து ட்ரூ தான். ஸோ ரிலேஷன் வந்து ரிஃப்ளெக்ஸிவ், சிமெட்ரிக் அண்ட் டிரான்சிட்டிவ்னா இந்த ரிலேஷன் வந்து ஒரு ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் அப்படின்னு சொல்லலாம். அப்போ என்ன சொல்லலாம்? therefore the relation R is equivalence is an equivalence relation. ஸோ இதுதான் வந்து நம்மளை ப்ரூவ் பண்ண சொல்லியிருந்தாங்க, நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்ட். இதான் வந்து 4th கொஸ்டினோட சொல்யூஷன்.